ஹலோ ஆல். இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இங்கிலீஷு வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எப்படிலாம் வந்து அப்ரோச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெக்கேப்ஸ் படிச்சிருவோம், அப்படியே அதை ரிவிஷன் பண்ணிடலாம். எல்லாமே ஒரே கிளாஸில் பார்த்துடலாம், சரிங்களா? அப்ரோச் எப்படி பண்ணணும், வெக்கேப்ஸ் எப்படி படிக்கணும், எல்லாமே கிட்டத்தட்ட இருக்குது. இதில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வெக்கேப்ஸ் வச்சுக்கும் கொஸ்டின் இருக்கும், ஃபில்லப்ஸ் இருக்குது, எரர் ஸ்பாட்டிங், காலம் கொஸ்டின், அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டு, ஒரு ரீடிங், ஆர்சி, இன்னொரு அன்றைக்கி ஒரு பேராஜம்பிள் பார்ப்போம், சரிங்களா? இந்த மாதிரி ரெகுலராக பார்த்தனாலே இங்கிலீஷில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பவுமே சொல்லியிருக்கோம், அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை எப்படி கொடுத்துருக்காங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாயிரும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்து இந்த மாதிரி கேள்வி கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபுல்லாக இதெல்லாம் படிக்காதீங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறத மட்டும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்றாங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிக்க மட்டும் கண்டுபிடிக்கணும். ஆப்டுரேட், இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது நிறைய பேருக்கு. என்ன, இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. ஆப்டுரேட் அப்படி தெரியலனா இந்த கொஸ்டினை அட்டன் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே கொடுத்துருக்க இந்த 3 கேள்வி கொடுத்துருக்காங்கல்ல, இதை போய் படித்து பார்த்து எது ரெண்டும் சேமாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கெஸ் பண்ணி ஒரு ஆன்சர் போடலாம், சரிங்களா? வாங்க ஃபஸ்ட்டு போய் படிக்குமா. எனக்கு இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் எனக்கு தெரியும், இருந்தாலும் உங்களுக்கு அர்த்தம் தெரியாதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒன்றுனா, டிஸ்பைட் த ப்ளீஸ் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியும். ப்ளீஸ்னா ரெக்வஸ்ட். அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரெக்வஸ்ட்டு என்ன தான் பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுறாரு, ஹீ ரிமைண்ட் ஆப்டுரேட். அவர் ஆப்டுரேட்டாக இருந்திருக்காரு இன் ஹிஸ் டெசிஷன், அவருடைய டெசிஷனில் டு குவிட் ஹிஸ் ஹை பேயிங் ஜாப் அண்டு ட்ராவல் த வேர்ல்டு. அதாவது என்னென்னா, அவர் ஆப்டுரேட்டாக இருந்திருக்காரு அவருடைய டெசிஷனில். ஆப்டுரேட்டுக்கு அர்த்தம் தெரியாது. அவருடைய டெசிஷனில் ஆப்டுரேட்டாக இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஹை பேயிங் ஜாபை குவிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, ட்ராவல் பண்ணுறாரு வேர்ல்டை நோக்கி இப்படின்றாரு. இப்போ ஆப்டுரேட்னா எனக்கு கொஞ்சம் ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. என்ன புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆப்டுரேட்னா ஒரு மாதிரி நான் இதை தான் பண்ணுவேன்னு கொஞ்சம் விடாப்புடியாக இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியோ அப்படின்னு தோணுது, சரிங்களா? அடுத்து போய் பார்ப்போம். த ஆப்டுரேட் சர்ஃபேஸ் ஆஃப் த ராக் மேட் இட் டிஃபிகல்ட் டு கார்வ் எனி இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் இட். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, சார் ராக்குடைய ஆப்டுரேட்னா ஹார்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், நம்ம விடாப்புடினோம். இந்த இடத்துல ஹார்டுன்ற மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். த சர்ஃபேஸ் ஆஃப் த ராக் மேட் இட் டிஃபிகல்ட், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமா. அது இன்ஸ்கிரிப்ஷன் என்னது, அதில் பொறிக்கிறதுக்கு, சரிங்களா? அதில் எழுதுவாங்கல்ல, கல்வெட்டுக்கள் மாதிரி அதை செதுக்குவாங்கல்ல, அந்த செதுக்கிற மாதிரி முடியாமல் இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ராக்குடைய ஆப்டுரேட் சர்ஃபேஸ்னால. ஆப்டுரேட் சர்ஃபேஸ் அப்படின்னா ஹார்டுன்னு இந்த இடத்துல யோசிக்காமா. இப்போ இவர் இங்கே வந்து ஹார்டுன்னு போட்டிங்கன்னா வருமா? ஹி ரிமைண்ட் ஹார்ட் இன் ஹிஸ் டிசிஷன், வராது. அவர் விடாப்புடியாக இருந்தார். அப்போ இது ரெண்டு ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்குது, சரிங்களா? ஹர் ஆப்டுரேட் ஸ்டாண்ட்ஸ், அவங்க வந்து ஆப்டுரேட் ஸ்டாண்ட்ஸ் என்னது, அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆப்டுரேட் ஸ்டாண்ட்ஸ் டியூரிங் த நெகோசியேஷன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் போத் பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணியிருக்கு. ஆஸ் ஷி ரெஃப்யூஸ்டு டு காம்ப்ரமைஸ் ஆன் எனி டேர்ம்ஸ். அவங்க எந்த ஒரு டேர்ம்ஸுக்குமே காம்ப்ரமைஸே ஆகலை. காம்ப்ரமைஸ் ஆகாமல் ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ரெஃப்யூஸ்னது அவாய்ட். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுக்குமே காம்ப்ரமைசேஷனுக்கே வரவே இல்லை. அதை அவங்க விட்டு விலகி போயிருக்காங்க, சரிங்களா? அவங்களோட ஆப்டுரேட் ஸ்டாண்ட்ஸ்னா இப்போ இங்கே பார்த்தாலும் விடாப்புடின்னு போட்டால் கரெக்டாக வருதுல்ல, அவங்க விடாப்புடியாக வந்து அவங்க ஸ்டாண்ட்ஸில் இருக்கிறாங்க, எந்த ஒரு இதுக்குமே வரமாட்டாங்கன்ட்டு. இப்போ பார்த்தா என்ன தெரிஞ்சிச்சு, ஆப்டுரேட்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஸ்டபனாக இருக்குது. ஸ்டபன்னா என்னன்னா, ஸ்டபன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. இப்போ ஸ்டபன்னு சொல்லிட்டேன், ஸ்டபனுக்கு எனக்கு தெரியும்னு அர்த்தம், ஸ்டபன் சொல்கிறேன். ஸ்டபன்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஒரு விஷயத்த நான் இப்படி தான் எனக்கு வேணும், நான் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து நீங்களே மாற மாட்டீங்க. இந்த ஒரு விஜய் சொல்லியிருப்பாரு, ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு. அது மாதிரி ஆப்டுரேட்னா யாருன்னா அவங்க தான் ஆப்டுரேட். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்டுரேட்னா யார்? நீங்கள் டேரெக்டாக எடுத்தோன்னே விஜய் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. விஜய் ஞாபகம் வச்சுட்டு ஒரு தடவை முடிவு பண்ணால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருப்பார்ல, அந்த டயலாக் தான் ஆப்டுரேட். ஆப்டுரேட்னா யார் அப்படின்னா ஸ்டபனாக இருப்பாங்க. அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தா இப்போ 1ம் 3யும் வரும் கன்ஃபார்மாக, சரிங்களா? 1 3 வந்து நிற்கணும், இல்லை ஆல் கரெக்ட் வந்து நிற்கணும். இப்போ நம்ம எதை போடுறது, இதில் நம்ம 2வது போடணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்க போகும்போது இந்த ஆப்டுரேட்டுங்கிறது ஒருத்தவங்களோட ஆட்டிடியூடு தான் பேசும், புரியுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். அவங்க யாராவது ஒருத்தருடைய ஆட்டிடியூட், ஹியூமன் ஆட்டிடியூடை தான் பேசுமே தவிர மித்தபடி நான் ஹியூமன் அதெல்லாம் பேசாது. நான் லிவிங் திங்ஸை பற்றிலாம் அந்த ஆப்டுரேட்டர் வார்த்தை பேசாது. அதனால் ஒன்லி 1 and 3 தான் கரெக்ட். இப்போ ஆல் கரெக்ட் போட்டுருந்தா பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் படித்து பார்த்து அர்த்தம் தெரியாமல் ஆல் கரெக்ட் போடுறீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் கரெக்டாக போட்டுருங்க. ஒரு 50% ஓகே ட்ரை. பட் ஆனால் நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வார்த்தையை கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சு, புரியுங்களா? ஆப்டுரேட்னது ஸ்டபன், ஓகேவா? ரைட். அடுத்து லக்கோனிக்ன்ற வார்த்தை நானே சொல்லி கொடுத்துருப்பேன் வெக்கேப்ஸில். லக்கோனிக்னா என்னது, நம்ம எவ்வளவு தான் நம்ம கிரஸ்கிட்ட கடலாய் போட ட்ரை பண்ணாலும் அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகே அப்படின்னு
ரொம்ப சிம்பிளா, அதாவது ரொம்ப சிம்பிளான ரிப்ளை மட்டும் தான் இருக்கும். ரொம்ப வளவளன்னே பேச மாட்டாங்க. ஓகேன்பாய்ங்க. தம்ஸ் அப் சிம்பிள் போடுவாய்ங்க. தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு அப்படியே அனுப்பிச்சு விடுவாய்ங்க. அது மாரி இருக்கிறது தான் லக்கோனிக். அதாவது ரொம்ப கம்மியா பேசுவாங்க. சரிங்களா? ஹிஸ் லக்கோனிக் ரிப்ளை சஜெஸ்டட் தட் ஹி வாஸ் நாட் இன்ட்ரஸ்டட் இன் த கான்வர்சேஷன். பார்த்தோனே தெரியும். லக்கோனிக் ரிப்ளைனா என்னது? இந்த மாரி கம்மியா ரிப்ளை பண்றது. இது என்ன இருக்குன்னா, அவங்க இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கிறாங்க அப்படின்றத காட்டுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர்ல வரும்னா, இது வராது, இது வராது, இது வராது. ஒன்லி 1 இல்ல ஆல் ஆர் கரெக்ட். இதுதானே வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்னா நம்ம என்ன போடலாம்? ஒன்லி 1 இல்ல ஆல் ஆர் கரெக்ட். இப்ப 2வது ஒண்ணு மட்டும் வருதான்னு மட்டும் பார்க்கணும். பார்த்தாலே ஆன்சர் போட்டுறலாம். சரிங்களா? தி புரொஃபசர்ஸ் லக்கோனிக் லெக்சர். லக்கோனிக் லெக்சர்னா அமைதியா பேசியிருக்காரு. கம்மியா பேசியிருக்காரு. கம்மியா பேசியிருக்காரு. லெஃப்ட் தி ஸ்டூடண்ட்ஸ். லெஃப்ட் தி ஸ்டூடண்ட்ஸ்னா ஸ்டூடண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்குன்னா, வித் மெனி கொஸ்டின்ஸ் அண்ட் லிட்டில் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டாபிக். லிட்டில்னா என்னது? லிட்டில்னா சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். புரியுங்களா? லிட்டில்னா என்னது? சுத்தமா இல்ல அப்படின்னு அர்த்தம். அண்டர்ஸ்டாண்டிங்கே ஆகல. டாபிக்ல எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லைன்னு சொல்றாங்க. என்னது? ப்ரொஃபசர் வந்து கம்மியா, அதாவது ரொம்ப மினிமமா நெறைய சொல்லி நடத்தணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலா அவர் கம்மியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அதனால ஸ்டூடண்ட்ஸ்க்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நெறைய கொஸ்டின் அவங்களுக்குள்ள நெறைய ஏற்படுது. அதனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் இதுல கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட்டா இருக்கு. ஆன்சர். ஆல் ஆர் கரெக்ட். புரியுங்களா? எப்படி போடுறோம்ன்ட்டு வேகமா போனா இத போ இது இந்த 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 லைன படிக்க தேவையில்ல. ஆப்ஷன வச்சு எலிமினேட் பண்ணி இந்த லைன படிக்கவே தேவையில்ல. ரைட்டா? அடுத்து போவோம். ஆம்பிகுவஸ். இந்த வார்த்தைய நெறைய பேர் பார்த்திருப்பீங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ். ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்னன்னா அன்கிளியர். சரிங்களா? நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாம் ஏற்கனவே நானே நடத்தி குடுத்துட்டேன். சரிங்களா? வெக்காப்ஸ் 1, வெக்காப்ஸ் 2ன்னு வீடியோ போட்டிருப்பேன். அதுல வீடியோ நானே நடத்திட்டேன். ஆம்பிகுவஸ் அப்படின்னா அன்கிளியர். ஆம்பிகுவஸ், அன்கிளியர் போய் பார்ப்போம் டக்குனு. தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஹி கேவ் வேர் சோ ஆம்பிகுவஸ். அப்படி அழகா இருக்கு பாருங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் அவர் குடுத்தது ஆம்பிகுவஸா இருக்கு. ஆம்பிகுவஸா இருக்குன்னா என்னது? அன்கிளியரா இருக்கு. தட் எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட் அட் ஒன்ஸ். அதாவது என்னன்னா, அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தது அன்கிளியரா இருக்கான். அதனால எல்லாருக்கும் ஈஸியா புரிஞ்சுச்சாம். அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அன்கிளியரா இருந்தா எல்லாருக்கும் புரியவா செய்யும். எவ்ரிபடி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு குடுத்திருந்தாங்கன்னா பரவால்ல. எவ்ரிபடிக்கு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாரி குடுத்திருந்தாங்கன்னா பரவால்ல. இவங்க என்ன சம்மந்தம் இல்லாம எவ்ரிபடி அண்டர்ஸ்டுட்ன்னு குடுத்துருக்காங்க. இவ பார்த்தோனே என்ன தெரியுது? 1 ஆன்சர்ல வரக்கூடாதுன்னு தெரியும். 1 ஆன்சர்ல வராது, 1 ஆன்சர்ல வராது, 1 ஆன்சர்ல வராது, 1 ஆன்சர்ல வராது. ஒன்லி 2 இஸ் ஆன்சர். போட்டு போயிரலாம். சரிங்களா? என்ன பண்றோன்ட்டு ஒன்லி 2 இஸ் ஆன்சர் போட்டு போயிரலாம். இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல. இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல. இருந்தாலும் நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படிச்சிருவோம். இந்த வெதர் ரிப்போர்ட் வாஸ் ஆம்பிகுவஸ். ஆம்பிகுவஸ்னா என்னது? வெதர் ரிப்போர்ட் அன்கிளியரா இருக்கு. வெதர் ரிப்போர்ட் அன்கிளியரா இருக்கு. ஸ்டேட்டிங் என்ன சொல்ல வருது? இந்த அன்கிளியரா இருக்கனால என்ன சொல்ல வருதுன்னா, இட் குட் பி எய்தர் சன்னி ஆர் ரெய்னி டுமாரோ. ஒண்ணு வெளிச்சமா வெயில் அடிக்கவும் செய்யலாம். இல்ல அப்படின்னா மழை பெய்யுற மாரி இருக்கலாங்க நாளைக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்கிளியரா இருக்கிறனால எங்களுக்கு கன்ஃபார்மா தெரியாதுன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா இருக்கு. ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட்டா இருக்கு. ஆனா 1 வராதுன்றத வச்சு எத்தனை ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம்? 4 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஒருத்தர மட்டும் வச்சு போட்டுருக்காரு. இதுதான் அப்ரோச். அப்ரோச் என்னன்னா, எனக்கு இந்த விஷயம் தெரியுதுன்றது முக்கியம் கிடையாது இங்கிலீஷ்ல. டைமிங்க ரொம்ப ஸ்பீடா போட்டுறணும். அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப சூப்பர். அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், இது ஆர்சிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க உட்காந்து இதெல்லாம் கதையா படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ரைட் வாங்க அடுத்து போவோமா? ரைட். நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால கொஞ்சம் வேகமா போவோம். த நியூ மேனேஜர்ஸ் அப்ரோச். சார் ஒரு ஹோம்வொர்க் குடுத்துறேன். ஒரு சம் மட்டும் ஹோம்வொர்க் குடுத்துறேன். எரர் ஸ்பாட்டிங்ல ஒரு சம் ஹோம்வொர்க் தரேன். சரிங்களா? நீங்க அத ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? த நியூ மேனேஜர்ஸ் அப்ரோச். புது மேனேஜருடைய அப்ரோச் வாஸ் சோ. என்னவோ ஒரு மாரி இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறத வச்சு தான் சொல்லணும். இந்த அப்ரோச் எப்படிப்பட்ட அப்ரோச்ன்னு பின்னாடி இருக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். தட் இட் லெஃப்ட் த என்டையர் டீம். என்டையர் டீம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, ஃபீலிங் மோட்டிவேட்டட் அண்ட் ஈகர் டு ஸ்டார்ட் த ப்ராசஸ். ஃபீலிங் மோட்டிவேட்டட்னாலே உங்களுக்கு தெரியும். அவருடைய அப்ரோச் ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு. அவருடைய அப்ரோச் ஏதோ பண்ணியிருக்காரு. அது ரொம்ப பாசிட்டிவா இருந்திருக்கு. அந்த பாசிட்டிவான விஷயம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, மொத்த டீமையும் என்டையர் டீமையும் என்ன பண்ணியிருக்குன்னா, மோட்டிவேட் பண்ணியிருக்கு. அதே மாரி அந்த ப்ராஜெக்ட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈகரா இருந்திருக்காங்க. ஈகர்ன்னா என்னது? ரொம்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆர்வமா இருந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம இத போய் போடணும். ஆம்பிகுவஸ் இப்ப தான் படிச்சோம். என்னது? ஆம்பிகுவஸ்னா என்ன படிச்சோம்? அன்கிளியர். ஆம்பிகுவஸ்னா அன்கிளியர். அவருடைய அப்ரோச் அன்கிளியரா இருந்தா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஈகரா இருப்பாங்களா? அன்கிளியர்னா ஆக்சுவலா என்னது? நெகட்டிவ் வார்த்தை. நெகட்டிவ் வார்த்தை ஆன்சர்ல வரணும். வராது. அப்ப ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து என்லிவனிங் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாது. நமக்கு அர்த்தம் தெரியலன்னு வச்சுக்கோங்க. என்லிவனிங்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. கான்ட்ரோவர்ஷியல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கான்ட்ரோவர்சியலாம் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னா, கான்ட்ரோவர்சின்றது நெகட்டிவா, பாசிட்டிவா? நெகட்டிவான வார்த்தை. அதாவது ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குவாங்க பாருங்க. கான்ட்ரோவர்சி கிரியேட் பண்றது. அதுதான் கான்ட்ரோவர்சியல். சரிங்களா?
இது நெகட்டிவாக வரும். அப்போ இங்கே பாசிட்டிவ் தான் வரணும். அப்போ இது வராது. லெத்தாஜிக். லெத்தாஜிக்காக இருக்குன்னா என்னது? சோம்பேறித்தனமாக இருக்குது. சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா எவனாவது ஈகராக ஸ்டார்ட் பண்ண ரெடியாக இருப்பானா? அவர் மேனேஜரோட அப்ரோச் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா டீம் மொத்தமாக ஈகராக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க? கண்டிப்பாக கிடையாது. இதுவும் வராது. அடுத்து ரிடண்டன்ட். ரிடண்டன்ட் அப்படின்றதுக்கு அர்த்தம் தெரியும். ரிடண்டன்ட் என்னது தெரியுங்களா யாருக்கும்? தெரிஞ்ச ஆன்சரில் போட்டு கமெண்ட்டில் போட்டு. ரிடண்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இல்லைனா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சரிங்களா? லாஸ்ட்டில் சொல்கிறேன். ரிடண்டன்ட் அப்படின்ற வார்த்தைக்கு நெகட்டிவான அர்த்தம். ரொம்ப 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 எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணவே யோசிப்பாங்க பார்த்தீங்களா? அதான் ரிடண்டன்ட். சரி, ரிடண்டன்ட்னா அது இல்லை. ரிடண்டன்ட்னா அக்யூரேட் பர்ஃபெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரிடண்டன்ட்னா என்னென்னா ஒரு விஷயம் தேவையே இல்லை. சரிங்களா? இப்போ வளவளன்னு நிறைய பேசுவாங்கல்ல, தேவையே இல்லை ஆனால் நிறைய பேசிகிட்டே இருப்பாங்கல்ல, அதாவது அவுட்டேடுன்பாங்கல்ல. நிறைய பேசி இப்போ எனக்கு இவ்வளோ தான் சொல்லணும், அதாவது 2 மார்க் கொஸ்டின் எழுதுங்க அப்படின்னா நம்மால் 5 மார்க் கதை எழுதுவார் பாருங்க. 5 மார்க் கதை எழுதுவார் பாருங்க. இதான் ரிடண்டன்ட். ரிப்பிட்டேஷன் அன்னெசரி. அன்னெசரின்னு சொல்லுவீங்களா? இப்படி நான் வச்சுக்கோங்க. ரிடண்டன்ட்னா என்னன்னா அன்னெசரி. சரிங்களா? எனக்கு ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்ல வரல, அதான் அன்னெசரி. அன்னெசரின்னு சொல்லலாம். ரிடண்டன்ட்னா என்ன? அன்னெசரின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? 2 மார்க் கேள்வி கேட்டால் நம்மால் எழுதுவான் கதை. 5 மார்க் எழுதி அவனே யோசிப்பான், என்னடா ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு கொண்டு போகிறேன், ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வந்து கடைசியில் ஹென்ஸ் ப்ரூவ்டு போட்டான் பாரு அப்படின்ட்டு. ரிடண்டன்ட்னால நெகட்டிவ். சரிங்களா? அவருடைய அப்ரோச் அன்னெசரின்னு வச்சுக்கோங்க. டீம் எப்படி மோட்டிவேட் ஆகிருக்கும்? என்டையர் டீம் எப்படி மோட்டிவேட் ஆகிருக்கும்? அப்போ எனக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தமே தெரில, ஆனால் மீதி இருக்க வார்த்தைக்கெலாம் அர்த்தம் தெரியுது, எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்ட். எல் லிவனிங்னா என்ன தெரியுங்களா? எனர்ஜெட்டிக். எல் லிவனிங்னா என்னன்னா எனர்ஜெட்டிக். எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சரிங்களா? ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அவர் பேசுனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவ்ன்ற வார்த்தை வந்துச்சுனாலே மேக்ஸிமம் எப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கு எந்தூசியஸமாக இருக்குது. சரிங்களா? எல்ஐவிஏ அந்த வார்த்தை வந்துச்சுனாலே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. சரிங்களா? ரைட்டாங்க, அடுத்து வாங்க. இந்த எக்கனாமிக் இதெல்லாம் செம வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க. இந்த எக்கனாமிக் டவுன் டர்ன் என்ன சார்? எக்கனாமிக் டவுன் டர்ன் கீழே போயிட்டுருக்கு. மேப்பு கீழே போயிட்டுருக்கு. இப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது. இப்படி கிராப் இருக்குது, இதில் கீழே இறங்கிட்டே இருக்குது. எக்கனாமிக் டவுன் டர்ன் ஹஸ் லெஃப்ட். என்ன லெஃப்ட் பண்ணிச்சு? மெனி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே என்னவா மாறுறாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எதுக்கு? இன் இன்க்ரீசிங்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்டில், அதாவது நிறைய காம்படிட்டிவ் மார்க்கெட் வந்து காம்படிஷன் ஏறிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அந்த இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டில் ஸ்மால் பிஸ்னஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா அப்லோட்டு. நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே அஹெட் போட்டு பார்ப்பாங்க. எப்படி படிப்பாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன், எப்படி தப்பாக செய்வாங்க தெரியுங்களா? டேஷ் இருக்குன்னு அந்த டேஷில் போய் போட்டு பார்ப்பாங்க. இப்போ எப்படி பண்ணுவாங்க? த எக்கனாமிக் டவுன் டர்ன் ஹஸ் லெஃப்ட் மெனி பிஸ்னஸஸ் ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே அப்லோட் இன் இன்க்ரீசிங்லி. நல்லா இல்லை, அழகாக இல்லை, அதனால் தப்புன்னுவாங்க. அடுத்து அப்போ ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே அஹெட் இன் இன்க்ரீசிங்லி காம்படிட்டிவ் மார்க்கெட். சூப்பராக இருக்கே, அருமையாக இருக்கேன்னுவாங்க. அடுத்து ஸ்டே ப்ராஃபிட்டபிள் இந்த இன்க்ரீசிங்லி. ஓகே, ப்ராஃபிட்டபிளாக இருக்கு, கரெக்டாக இருக்கே அப்படின்வாங்க. ஸ்டே அப்பார்ட் இன்ன அப்படின்னு கரெக்டாக இருக்குமாங்க. இந்த மாதிரி இப்படி போடுவாங்க. படித்து அப்படியே வாசிக்கும் போது அழகாக வந்துட்டா போயம் மாதிரி இருக்குல்ல, அழகாக வந்துருச்சு, அப்போ இதுதான் வார்த்தை அப்படின்ட்டு தமிழில் பாட்டு படிப்பாங்க பாருங்க. இந்த ஸ்லாங்கை வச்சு கரெக்டாக வருதுன்னு போடுவாங்க பாருங்க. அது மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, புரிஞ்சு போடுங்க. படிக்கிறீங்க, படித்து புரிஞ்சு போடுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எக்கனாமிக் டவுன் டர்ன் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க, எக்கனாமிக் டவுன் டர்ன் ஆகிட்டு இருக்கு, நெகட்டிவாக இருக்குது. சரிங்களா? ஸ்மால் பிஸ்னஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. காம்படிட்டிவ் மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஏதாவது மார்க்கெட் வந்து ரொம்ப காம்படிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸ்மால் பிஸ்னஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்னா ஸ்டே அஹெட்னா என்னது? மேலே போகிறது. சரிங்களா? அதாவது டவுன் டர்ன் ஆகிட்டு இருக்கு எக்கனாமிக் டவுன் டர்ன் ஆகிட்டு இருக்கும்போது காம்படிட்டிவ் மார்க்கெட்டில் இவங்கெல்லாம் மேலே போகிறதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது. இவங்கெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? இழுத்து மூடிட்டு போயிட்டு சர்வே பண்ணுறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சொல்ல வராங்க. என்னன்னா டவுன் டர்ன் ஹஸ் லெஃப்ட் மெனி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்னன்னா ஸ்ட்ரகிளிங் டு சர்வே. இந்த இடத்துல சர்வேன்னு ஒரு வார்த்தை போடுங்க, கரெக்டாக வரும். அவங்க சர்வேவே பண்ண முடியாமல் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. காம்படிட்டிவ் மார்க்கெட் ஜாஸ்தி ஆகிட்டு, மார்க்கெட் ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சு. அதனால் என்ன சொல்கிறாங்க? சர்வே பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அஹெட்னா மேலே நோக்கி போகிறது. சரிங்களா? அவங்க மேலே நோக்கி போகிறதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க? இல்லை, தப்பு. அடுத்து ப்ராஃபிட்டபிள். ஸ்ட்ரகிளிங் டு ஸ்டே ப்ராஃபிட்டபிள். அதாவது ப்ராஃபிட் எப்போ கிடைக்கும்? முதல்ல நிலையாக இருந்தால் தான் ப்ராஃபிட் மேலே போகும். சரிங்களா? இவங்க என்னென்னா டவுன் டர்ன்னு சொல்லும்போது என்ன தெரியுது? அவங்க கீழே நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி ப்ராஃபிட்டாக போவாங்க மேலே?
புரியுங்களா? அவங்க டவுன் டர்ன கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. ஏற்கனவே சிச்சுவேஷன்லாம். அதுல அவங்க மேல நோக்கி போறத பத்தியே பேச மாட்டாங்க. கீழ் நோக்கி போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கீழ் நோக்கி போறத தடுக்கிறதுக்கு நேராவது வரணும்ல. அப்படின்னு தானே பேசுவாங்க. அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ப்ராஃபிட்டபிள் வராது. ஸ்டே அப்பார்ட். அப்பார்ட்னா என்ன? தள்ளி இருக்கிறதா? அப்பார்ட்னா தள்ளி இருக்கிறது. தள்ளி இருக்கிறதா? அதுவும் கிடையாது. ஸ்டே கமிட்டட் இன் அன் இன்னிக்கு கமிட்டட்னா இந்த இடத்துல வந்து என்ன என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்க வந்து அவங்க சொன்ன வார்த்தைகள் நிறைவேத்தி கமிட்டட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறாங்க. அதுவும் வரும். சரிங்களா? அஃப்லோட்டுன்ற வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப 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 முக்கியமான வார்த்தை. ஃபினான்ஷியலுக்காக ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தை. ஃபினான்ஷியலா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க இந்த வார்த்தை. ரொம்ப முக்கியமான வார்த்தை. தெரிஞ்சுக்கங்க. ஃபினான்ஷியலா இப்ப நீங்க ஒரு கடன் வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன். அந்த கடன வந்து நீங்க சமாளிக்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சால்வெண்ட். புரியுங்களா? ஒரு விஷயத்த நீங்க கடன் வாங்கிட்டீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கங்க. இப்ப ஃபினான்ஷியலா இப்போ திடீர்னு ஒரு உங்களுக்கு வீட்ல யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இப்போ ஒரு ரூ. 50,000 ரூ. 60,000 செலவு வருதுன்னா, அந்த செலவ நீங்க சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஆளா இருந்தீங்கன்னா, நீங்க சால்வெண்ட். அந்த செலவ நீங்க சமாளிக்க முடியாத ஆளா இருந்தா, நீங்க என்ன பண்ணணும்? சால்வெண்ட், இன்சால்வெண்ட். புரியுங்களா? நம்ம ஃபினான்ஷியலா சால்வெண்ட்டா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் அஃப்லோட். அஃப்லோட். அஃப்லோட்னா என்னது? ஃபினான்ஷியலா நம்ம ஸ்டேபிளா இருக்க ட்ரை பண்றோம் பார்த்தீங்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லைன்னு ஃபேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேபிளா இருக்க ட்ரை பண்றோம் பார்த்தீங்களா? அதான் அஃப்லோட். அஃப்லோட்னா இங்க பாருங்க. அப்படி ஃப்ளோட்னா தெரியும். ஃப்ளோட்னா என்னது? இப்படி மிதக்கிறது. இப்படியே மிதக்கிறது தானே ஃப்ளோட். அஃப்லோட்னா என்னன்னா, அப்படியே அதுல கொஞ்சம் ஸ்டேபிளா அப்படியே இருக்க ட்ரை பண்றது. அப்படியே மிதந்து மேலேயே மிதக்கிறது. தண்ணிக்குள்ள போய் மூழ்கி செத்துறாம மேலேயே அப்படியே மிதக்கிறது. சரிங்களா? ரைட். அதுதான் அஃப்லோட். ஓகேவா? ரைட். அடுத்து அடுத்து போமா. அடுத்த கொஸ்டின் வேகமா போமா. பாருங்க இதெல்லாம் நல்ல நிறைய வெக்காப்ஸ் இருக்கு. லாயர்ஸ் ஆர்குமெண்ட் வாஸ் ஸோ. லாயரோட ஆர்குமெண்ட் என்னவோ ஆயிருக்கு. தட் இட் கன்வின்ஸ்டு த ஜூரி. இட் கன்வின்ஸ்டு த ஜூரி. கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. ஜூரினா யார் தெரியுங்களா? ஜூரினா ஜட்ஜ். ஜூரினா ஜட்ஜ். கன்வின்ஸ் பண்ணிச்சு ஜூரிய டு அக்விட் த டிபெண்டன்ட். இந்த வார்த்தைக்கு அர்த்தம் மட்டும் நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்க மைண்ட்ல யோசிச்சு பாருங்க என்ன சொல்ல வராங்கன்றது ரொம்ப புரியும். சார் டு அக்விட் த டிபெண்டன்ட் அப்படின்னா நீங்க என்ன நினைச்சிருவீங்கன்னா, லாயர் ரொம்ப ஆர்குமெண்ட் நல்லா பண்ணிட்டாரு. அது என்ன ஆயிருக்குன்னா, அவங்க ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணியிருக்கு. டு அக்விட் த டிபெண்டன்ட்னா அவரை கொலை செய்யப்பட்ட அதாவது குற்றம் சுமத்துனாங்கல்ல, அவங்க மேல தண்டனை வாங்கி கொடுத்துட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. ஆக்சுவலா அப்படி கிடையாது. அக்விட்ன்றதுக்கு அர்த்தம் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டிபெண்டன்ட்னா யாருன்னு தெரியும். டிபெண்டன்ட்னா யார் தெரியுங்களா? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இல்லை நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை நீங்கள் கண்டுபிடிக்கல. நீங்கள் ஏதோ பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இவர் தான் அந்த தப்பு பண்ணாருன்னு நீங்கள் என்னை சொல்கிறீங்கன்னு வைங்களேன். நீங்கள் கோர்ட்டில் கேஸ் கொடுக்கும்போது இவர் அந்த தப்பு பண்ணாருன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. நீங்கள் யார்? குற்றம் சொல்கிறீங்க. நான் யார்? குற்றம் சுமத்தப்படுவர். நான் தான் யார்? டிபெண்டன்ட். நான் தான் என்ன பண்ணணும்? நான் குற்றம் பண்ணலைங்க அப்படின்னு நான் தடுக்க ட்ரை பண்ணணும். நான் தான் டிஃபெண்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னை வந்து நீங்கள் வந்து குற்றம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவீங்க. நான் குற்றம் பண்ணலைன்னு நிரூபிக்கணும். நான் தான் டிஃபெண்டன்ட். அக்விட்னா என்ன தெரியுங்களா? அக்விட்னா நாட் கில்ட்டி. ப்ரூவன் அஸ் நாட் கில்ட்டி. அதாவது கில்ட்டி இல்லை. இவர் எந்த ஒரு குற்றமும் சுமத்தப்படவில்லை. இவர் எந்த ஒரு குற்றமும் செய்யல அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கி தராங்கல்ல, அதுதான் அக்விட். அப்போ அந்த லாயர் என்ன பண்ணியிருக்காரு? அந்த ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு? அந்த டிபெண்டன்ட் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு அவர் பண்ணி பேசியிருக்காரு. அந்த ஆர்குமெண்ட் இருந்திருக்கு. இப்போ வெர்போஸ்னா என்ன தெரியுங்களா? வெர்போஸ் தெரியாது. கம்பெல்லிங் தெரியுமா? தெரியாது. வேக்னா தெரியும் தானே? வேகா இருக்குன்னா என்னது? அன்கிளியர். படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிறைய படிச்சு கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய படிக்கும்போது என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு வேகா இருக்குன்னு அன்கிளியரா இருக்குன்னு. ஆம்பிவேலண்ட் ஈக்குவல் இது ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், அன்சர்டைன். இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்னா, ஆம்பி வேலண்ட்னாலும் சரி, ஈக்வி ஓக்கல் அப்படின்னா என்னன்னா, எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது, இது அன்சர்டைன். இப்போ லாயரோட ஆர்குமெண்ட் அன்சர்டைனாவோ அன்கிளியராகவோ இருந்திருந்தா அந்த ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகிருப்பாருன்றீங்க? கண்டிப்பாக மாட்டார். அப்போ கன்வின்ஸ் ஆகிற மாதிரி என்னமோ பேசியிருக்காரு. அதுக்கு தான் என்ன அர்த்தம்னா இந்த கம்பெல்லிங். கம்பெல்லிங்னா என்னது? கன்வின்சிங் ஆகிற மாதிரி பேசியிருக்காரு. கம்பெல்லிங்னா என்னது? கன்வின்சிங். அந்த ஜட்ஜு கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பேசிட்டார். சரிங்களா? வெர்போஸ்னா என்ன தெரியுங்களா? வெர்போஸ் அதாவது ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு விஷயம் பேச தேவையில்ல. புரியுங்களா? வெர்போஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சொல்கிறேன். வெர்போஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். வருத்தப்படாத வாலிப சங்கம்னு ஒரு படம். வருத்தப்படாத வாலிப சங்கம். இதை சிவகார்த்திகேயன் அவர் பேசியிருப்பபடி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே அப்படின்னு ஆரம்பிக்கும்போது, சார் இது கோர்ட் இல்லை அப்படின்வாங்க பார்த்தீங்களா? அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? கணம் அம்மா ஆய்வாளர்கள் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த அம்மா டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்க? சார் இது போலீஸ் ஸ்டேஷன் தான், நீங்கள் நார்மலாக பேசுங்க அப்படின்வாங்க பார்த்தீங்களா? வெர்போஸ். அது இல்லைன்னா இந்த வண்டு முருகன்ற கதையில் வந்து வடிவேல் பேசியிருப்பாரு.
செக்ஷன் இபிக்கோ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசுவாங்கல்ல, வள நிறைய பேசுகிறாங்களா, அதான் வெர்போஸ். பேச வேண்டிய கண்டென்ட் இவ்வளோ தான். அதை சொன்னேன் முன்னாடி சொன்ன மாதிரி தான். 2 மார்க்குக்கு பேசுங்கடானா 5 மார்க்கு 10 மார்க் எழுதுவானுங்க பாருங்களா, அதான் வெர்போஸ். வெர்போஸுக்கும் அதான் அர்த்தம். அதாவது தேவைப்படுறதை விட நிறைய பேசுறது, நிறைய எழுதுறது, அதான் வெர்போஸ். இங்கே அவர் தேவைப்படுறதோட நிறைய பேசினாருன்னா ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பாரு, தம்பி நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்பு, நாளைக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சிருவோன்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, இதுதான் வெர்போஸ். சரிங்களா, இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, கம்பெல்லிங் கன்வின்சிங். கம்பெல்லிங் தான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. சரிங்களா, ரைட். அடுத்து போமா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காலம் கொஸ்டின். காலம் கொஸ்டின் இருக்கு. காலம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக ஃபிட் ஆகுது, மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக ஃபிட் ஆகுது கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 டேஷ் இருக்குது, 2 டேஷ் ஃபில் பண்ணணும். சரிங்களா, டிஸ்பைட் ஃபேஸிங் நியூமரஸ் சேலஞ்சஸ், அதாவது அவங்க நியூமரஸ் சேலஞ்ச், நியூமரஸ்னானது நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்னது டிஸ்பைட் வந்தால் நெகட்டிவ் வந்துச்சுன்னா பின்னாடி என்ன வரும், பாசிட்டிவ் வரும். டிஸ்பைட்னு கொடுத்து நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவ் வந்துடும். சரிங்களா, ஃபஸ்ட்டு நியூமரஸ் சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணாலும் ஷீ ரிமைண்ட் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா டேஷ் அண்ட் டேஷ் த்ரூ அவுட் ஹர் ஜேர்னி டு சக்ஸஸ், அதாவது அவங்க சக்ஸஸ் அடையிறதுக்கு அவங்களோட ஜேர்னியில் அவங்க என்னமோ ஒரு மாதிரி இருந்திருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம எப்படி வைக்கிறது, ஷீ ரிமைண்ட் ஃபஸ்ட்டு டேஷ்க்கு யார் வருவாங்கன்னா இந்த காலம் 1, செகண்ட் டேஷ்க்கு யார் வருவாங்கன்னா இந்த காலம் 2. சரிங்களா, ஆன்சியஸ்னா என்ன தெரியுங்களா, ஆன்சியஸ்னா பதற்றம். சரிங்களா, ஆன்சியஸ்னா பதற்றம். சரிங்களா, ஆன்சியஸ் அவங்க வந்து ஆன்சியஸாக வந்திருக்காங்க. இல்லை, ஆன்சியஸ்னா பதட்டம்னு சொல்கிறத விட எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரீடாக இருப்பாங்க. ஆன்சியஸ்னா ஒரீடாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு மாதிரி ஒரீடாகவே இருப்பாங்க, எப்பயுமே டிப்ரெஷன், ஆல்வேஸ் டிப்ரெஷன். இப்போ நம்ம இருக்கோம்ல, ஆல்வேஸ் டிப்ரெஷன், 24 மணி நேரம் டிப்ரெஷன்லேயே இருப்போம்ல, அதான் ஆன்சியஸாக இருக்குன்னா ஒரீடாக இருக்காது. கம்ப்ளேசன்ட், சூப்பர் வார்த்தை, கம்ப்ளேசன்ட்னா என்ன தெரியுங்களா, இது நிறைய ஸ்டூடெண்ட் தான் கம்ப்ளேசன்ட்டு. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவாங்க, ப்ரிலிம்ஸில் கெத்தாக இருப்பாங்க பாஸ் பண்ணி, ஆனால் மெயின்ஸில் போய் கோட்டையை விட்டுருவாங்க. ஆனால் அவங்களோட நல்லா படிக்காதவங்க வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களோட நல்லா படிக்காதவங்க வரும்போது அவங்க என்ன சீன் போடுவாங்க தெரியுமா, நாங்களாம் சீனியர் தெரியுமா, நாங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். புரியுங்களா, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆனால் இது நெகட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படிப்பட்ட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா ரொம்ப நெகட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அப்போ இந்த இடத்துல அவங்க இப்படியா வருவாங்க, 2 இடத்துலையுமே என்ன வந்து பாசிட்டிவாக வந்துடணும். அவங்க ரிமைண்ட் என்னவோ ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருந்திருக்காங்க, இங்கேயும் பாசிட்டிவாக இருந்திருக்காங்க. ஓகேவா, ஆனால் இங்கே ஆன்சியஸ்னா என்னது, ஒரிடாவே இருந்திருக்காங்களா, கிடையாது. அப்போ இது ஆன்சர் வராது. ஏ ஆன்சரில் வராது. இப்போ பிஎஃப்ஆ சிடினா பிஎஃப்னா என்னது, கம்ப்ளைசன் என்னது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. அவங்க செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களா, அதுவும் நெகட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபை. இது கம்ப்ளேஷன்னா பாசிட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, நெகட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தன்னிட்ட இருக்கிறது ப்ரிலிம்ஸ் தான் கிளியர், நம்ம என்ன வேலை வாங்குற மாதிரி இருந்துட்டு நீ பில்டப் போட்டினா பரவாயில்ல, நீ ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண வச்சுக்கிட்டு பில்டப் போட்டுட்டு இருப்பாங்க, நான்லாம் பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு, அவங்களெல்லாம் சொல்கிறேன். சரிங்களா, அவங்க தான் கம்ப்ளேசன்ட் என்னது, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது வராது. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, ரெசிலியன்ட் என்ன தெரியுங்களா, எவ்வளோ அடி வாங்கினாலும் தாங்குவாங்க, திருப்பி தாங்கக்கூடிய அடி தான். சரிங்களா, ரெசிலியன்ட். புரியுங்களா, ரொம்ப நல்ல பாசிட்டிவான வார்த்தை, ரெசிலியன்ட். நீங்களும் ரெசிலியண்ட்டாக இருக்கணும். சரிங்களா, அண்டு இப்போ ரெசிலியன்ட் வந்துச்சுன்னா என்ன வரும், சி தான் ஆன்சர் வரணும். சி வச்சுன்னா டி வந்துருன்றாங்க, டி வந்துருச்சு. சரிங்களா, சிடி. டிட்டர்மைண்டாக தெரியுதானே உங்களுக்கு, டிட்டர்மைண்டாக இருக்குன்னா நம்ம எடுத்த செயலை முடிக்கணும்னு நினைப்பாங்க. லெத்தாஜிக்னா என்னது, நெகட்டிவான வார்த்தை. லெத்தாஜிக்னா அப்படியே லெத்தாஜிக்காக இருக்குது அப்படின்னா ரொம்ப லேசியாக இருக்குன்னு அர்த்தம். ஹெசிடென்ட்னா என்னது, தயக்கப்படுறவங்க. இவங்க தயக்கப்படுறவங்களா, இவங்க எதுவுமே பாசிட்டிவாக தான் வரணும், ரெண்டுமே பாசிட்டிவாக வரணும், இதான் 2 தான் ஆன்சர், ரெசிலியன்ட், டிட்டர்மைண்ட். சரிங்களா, ரைட். இந்த வெக்கேட்ஸில் லாஸ்ட் வரும்போது ரிவிஷன் பண்ணிடுவோம், கிளாஸ் முடிச்சு ரிவிஷன் பண்ணிடுவோம். ரைட். அடுத்து இங்கே கம்பெனியோடைய நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி, எய்ம்ஸ் டு, அது என்னமோ எய்ம் பண்ணியிருக்கு. என்னத்தை எய்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா பிராண்ட் அவேர்னஸை என்னமோ பண்ணுது. அவேர்னஸை நம்ம எப்படி என்ன சொல்லணும், ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்போம். அவேர்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்போம். அண்டு டேஷ் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். இந்த என்கேஜ்மெண்ட்ன்ற வார்த்தையை பார்த்தோன்னே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே ஞாபகம் வந்துருவாங்க. படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ணுறதா இல்லை படிக்கிறதான்னு எனக்கு தெரியல அப்படின்பாங்க. அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் கிடையாது. இது கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்னா கஸ்டமர் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். சரிங்களா, அந்த என்கேஜ்மெண்ட் போயிடாதீங்க. சரிங்களா, நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கும் தெரியும், அதாவது படிக்கும்போது சார் பொண்ணு பார்க்குறாங்க சார் வயசாகிடுச்சுன்ட்டு, கல்யாணம் பண்ணுறதா நான் பொண்ணு பார்க்குறதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்டா முதல்ல வேலையை வாங்கடான்ற மாதிரி இருக்கும். சரி வாங்க, கஸ்டமர் என்கேஜ்மெண்ட். ரைட். கம்பெனியோடைய நியூ மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணியிருக்கு, எய்ம்ஸ் டு என்ன, அவேர்னஸ். எலக்வெண்ட், இந்த வார்த்தைக்கு தெரியும், எலக்வெண்ட்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுறது. அப்படின்னா ஃப்ளூயண்ட்னா ஃப்ளூயண்ட் அப்படியே வரும், அதில் பாதி வந்துடும்.
ஃப்ளூயண்ட். புரியுங்களா? எலக்வெண்ட்னா ஃப்ளூயண்ட்டாக பேசுறது. நல்லா ஒருத்தங்க சரளமாக பேசுனாங்க அப்படின்னா அது ஃப்ளூயண்ட். இந்த இடத்துல பிராண்ட் அவேர்னஸை அந்த பிராண்டோடைய அவேர்னஸை ஃப்ளூயண்ட்டா அப்படின்ற மாதிரி வருதா? இல்லை. அப்போ வராது. வராதுன்னு தெரிஞ்சிச்சு. எய்ம்ஸ் டு பூஸ்ட்னா என்னது? அப்படியே வந்து ஏற்றி விடுறது. அவேர்னஸை வந்து பூஸ்ட் பண்ணால் ஸ்ப்ரெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பி வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆகுமெண்ட்டுக்கு அர்த்தம் தெரியுங்களா? ஆகுமெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த புக்கு மேலே இன்னொரு புக்கு, அந்த புக்கு மேலே இன்னொரு புக்கு, இந்த புக்கு அப்படியே வச்சு அடிக்கிட்டே போறீங்கல்ல, இது பேர் தான் ஆகுமெண்ட். ஆகுமெண்ட்னா என்னதுன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் பண்ணுறது. அதான் கிராஜுவலாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அர்த்தம். சரிங்களா? ஆகுமெண்ட் பாசிட்டிவான வார்த்தை, கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறது. சரிங்களா? ஓகே. அப்போ ஆகுமெண்ட்டும் போடலாம், பூஸ்ட்டும் போடலாம். அப்போ பிஎன்சி வரும் ஆன்சரில். அப்போ பிஎன்சி வரும். இந்த இடத்துல பிஎன்சி இருக்குது, பியும் சி இருக்குது. டிஇ வருமானு மட்டும் செக் பண்ணிக்கணும். டிஇ பார்க்குறோம். கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை என்ஹான்ஸ்னா இம்ப்ரூவ். என்ஹான்ஸ்னா இம்ப்ரூவ் பண்ணணும். என்ஹான்ஸ்னா முன்னைக்கு இருந்ததை விட இப்போ என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும், இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் அப்படியே இருக்குது. சரிங்களா? இம்ப்ரூவ்ன்றது அப்படியே இருக்குது. ஹிண்டர்னா என்ன தெரியுங்களா? குறைக்கிறது. அப்டக்கிள் தடை பண்ணுறது. ஹிண்டர்னா என்னதுன்னா தடை பண்ணுறது. கஸ்டமர் என்கேஜ்மெண்ட்டை தடை பண்ணணுமா? அதுதான் கம்பெனியோட புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. சரிங்களா? இது வராது. அப்போ நான் என்ன பண்ணணும்? பியும் டியும் சேர்க்கணும். பியும் டி சேர்ந்துருச்சு. சிஇ சேர்க்கணும். சிஇ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். அடுத்து லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரைட். அடுத்து எனக்கு எரர் ஸ்பாட்டிங் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? மேயர் சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐயா கேட்டிருக்காது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சிடக்கூடாது. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்கரெக்ட், சூஸ் ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ ஆல், அதாவது எல்லாமே இன்கரெக்டாக இருந்தால் ஆப்ஷன் இ. சரி, ஓகே, வாங்க பாப்பா. ஹீ இஸ் த பெஸ்ட் அத்லெட் ஹூ, இந்த இப்போ அத்லெட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஹூ ஹேஸ் வான் மெனி அவார்ட்ஸ் இந்த காம்படிஷன். அந்த அத்லெட்டு ஹூன்னு இருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் 1 கரெக்ட். இவர் கரெக்ட். நம்ம கண்டுபிடிக்கிறது இன்கரெக்ட் தான் கேட்கணும். ஒன்று ஆன்சரில் வராதுன்னா இது ஓகே. ஆல் ஆர் இன்கரெக்ட் கிடையாது. ஒன்று ஆன்சரில் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ இவங்க 2 செக் பண்ணணும். எவ்ரி ஒன் வேர் எக்ஸைட், அதாவது வந்துச்சுல தப்பு. எவ்ரி ஒன் அப்படிங்கிறது எல்லாரையும் குரூப்பாக சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? மொத்தமாக எல்லாரையும் குரூப்பாக சேர்த்து சொல்கிறாங்க. அதனால் வாஸ் தான் வரணும். சரிங்களா? சிங்குலரில் வரணும். எவ்ரி ஒன்றது ஒரு சிங்குலர் வெர்பு, சிங்குலர் நவுன். அதனால் சிங்குலர் வெர்பு தான் வரணும். நீங்கள் தப்பாக இருக்குது. சரிங்களா? 2 ஆன்சரில் வரும். 2 ஆன்சரில் வரும்னா இது வரலாம், இல்லை இது வரலாம். சரிங்களா? நெய்தர் த டீச்சர்ஸ் நார் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ப்ரிப்பேர்டு ஃபார் த சடன் சேஞ்ச் இன் ஷெட்யூல். அதாவது இதுக்கு ஆன்சர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். சரிங்களா? எய்தர் ஆர் இல்லை அப்படின்னா நெய்தர் நார். இந்த நெய்தர் நார் வந்துச்சுன்னா எப்பயுமே இந்த லாஸ்ட்டாக அந்த நாருக்கு அடுத்து வருது இல்லை, அந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் அந்த வெர்பும் ப்ளூரலாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் அந்த வெர்பு சிங்குலராக இருக்கும். இங்கே பார்த்தோம்னா அது மாதிரி பார்த்தோம்னா இங்கே ஆருக்கு அடுத்தோ இங்கே நாருக்கு அடுத்தோ வரக்கூடிய சப்ஜெக்ட் யார்? ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது யார்? ப்ளூரல். ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். இப்போ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வெர்பு நமக்கு என்ன வரணும்? இதுவும் ப்ளூரல் தான் வரணும். அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? வேர்னு போட்டு தான் ஆன்சர் இருக்குது. சரிங்களா? அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. அதனால் என்ன போடலாம்னா 2 வராது, ஒன்லி 2 and 3. போத் 2 and 3. சரிங்களா? போத் 2 and 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன்றது ஒரு சிங்குலர், அதுக்கு வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ப்ளூரல் வெர்பு கொடுத்துருக்காங்க. அதனால் தப்பு. இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து நெய்தர் நார் வரும்போது இந்த நாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருக்குது. அதனால் இங்கேயும் ப்ளூரல் வெர்பு வரணும். அதனால் இது தப்பு. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போவோமா? வாங்க இந்த கொஸ்டின். த டீம் ஹேஸ் ஃபினிஷ்டு தேர், அதாக பாருங்க, டீம் ஹேஸ் ஃபினிஷ்டு. இது கலெக்டிவ் நவுன் வாங்க. கலெக்டிவ் நவுன், அதாவது மொத்தமாக எல்லாரையும் சேர்த்து கலெக்டிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த டீமை மொத்தமாக ஒரே ஆளாக கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால இந்த வெர்பு கரெக்ட். ஆக்சுவலாக டீம் ஹேஸ் கலெக்டட் இட்ஸ் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இட்ஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா டீமை மொத்தமாக தான் சொல்கிறாங்க. மொத்தமாக சொல்லும்போது இட்ஸ் ப்ராஜெக்ட்னு சொல்லணும். தயர் ப்ராஜெக்ட்னா ப்ளூரல். தயருங்கிற வார்த்தை ப்ளூரலை குறிக்கக்கூடியது. இந்த இடத்துல இட்ஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கரெக்டு, தேர்னு போட்டதுனால இது தப்பு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சரில் வரும். இது வரலாம். இந்த 2 ஆப்ஷன் வராது. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று ஆப்ஷனில் வரும். இப்போ நான் 3வது செக்கே பண்ண தேவையில்ல. ஏன்னா 3வது, ஆமாம், ஒன்று 3வது செக் பண்ணோம். சப்போஸ் 2 வரல 3 வந்துச்சுன்னா ஓகே. சி என்ஜாய்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ஜாய்ஸ் ரீடிங் புக்ஸ், ரைட்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் டு பெயிண்ட். சூப்பர். இங்கேயே ஒரு எதாவது கண்டுச்சாச்சு. அதாவது இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு 2 வார்த்தை சொல்கிறேன். ஜெரண்ட் அண்ட் இன்ஃபினிட்டிவ்.
ஜெரண்ட் அப்படின்னா என்ன தெரியுங்களா? ஒரு வெர்பு இருந்து அந்த வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்தா அது ஜெரண்ட். சரிங்களா? அடுத்து இங்கே இன்ஃபினிட்டிவ் என்னன்னா டூ கூட வெர்பு ஒன்று வந்து சேர்ந்துச்சுன்னா அது இன்ஃபினிட்டிவ். சரிங்களா? ஜெரண்ட்னா என்னது? வெர்பு கூட ஐஎன்ஜி சேரணும். டூனா என்னது? இது இன்ஃபினிட்டிவ் என்னது? டூ கூட வி ஒன் சேரணும். சரிங்களா? வி ஒன்னா வெர்புனா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்க, ஷி என்ஜாய்ஸ் ரீடிங். எப்பயுமே அண்டு மென்ஷன் பண்ணி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அண்டுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காங்களோ அதே தான் அண்டுக்கு அப்புறம் போடணும். அண்டுக்கு முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜெரண்ட் இருக்குன்னு வைங்க, அண்டுக்கு அப்புறம் என்ன இருக்கணும்னா கண்டிப்பாக ஜெரண்ட் தான் இருக்கும். புரியுங்களா? இதே அண்டுக்கு அப்புறம் முன்னாடி ஜெரண்ட் இருந்து அண்டுக்கு அப்புறம் இன்ஃபினிட்டிவ் இருக்குன்னு வைங்களேன், அது தப்பு. புரியுங்களா? இந்த இடத்துல அதான் இருக்கு. அண்டுக்கு முன்னாடி யார் இருக்கா? ரைட்டிங் ஸ்டோரிஸ். அதுக்கு முன்னாடி யார் இருக்கா? ரீடிங் புக்ஸ். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? டூ பெயிண்ட், அதாவது இன்ஃபினிட்டிவ் கொடுத்துருக்கான். முன்னாடி ஜெரண்டு, பின்னாடி இன்ஃபினிட்டிவ். அதனால இது எரர். இந்த இடத்துல அப்போ எதை மாற்றணும் அப்படின்னா, இவங்க 2 பேர் கரெக்டாக இருக்காங்க, ஜெரண்டில் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? இங்கே அண்டு பெயிண்டிங்னு போட்டால் கரெக்ட். அண்டு பெயிண்டிங்னு போட்டிங்கன்னா கரெக்ட். டூ பெயிண்ட்னு இல்லை, இன்ஃபினிட்டிவாக இருக்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெரண்டாக மாற்றணும். இன்ஃபினிட்டிவாக இருக்கிற ஜெரண்டாக மாற்றிங்கன்னா டூ பெயிண்டிங் இருக்குல்ல, அண்டு பெயிண்டிங். அப்போ நமக்கு என்னது? ரெண்டாவதும் தப்பு, ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. இப்போ 1 and 2 ஆன்சரில் இருக்கணும், 1 and 2 ஆன்சரில் இல்லை, 1 and 2 ஆன்சரில் இருக்குது. அப்போ ஆல் ஆர் இன்கரெக்ட், எல்லாமே இன்கரெக்டாக இருக்கும் அப்படின்னு போட்டு போயிடும். இந்த இடத்துல என்ன தப்பு அப்படின்னா, ஈச் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் வேர் கிவன். இந்த ஈச்சுன்றதுலாம் என்ன வரும்னா, ஈச் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சுன்னா ஈச்சுக்கெலாம் என்ன வரும்னா சிங்குலர் வெர்பு. ஆக்சுவலாக சிங்குலர் நவுன் இது. அதுக்கு அப்போ நம்ம வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும், அப்போ வாஸ் வரணும். சரிங்களா? அதனால் இதுவும் தப்பு. ஆல் ஆர் இன்கரெக்ட். ஓகேங்களா? அதான் கரெக்ட். ரைட். அடுத்து இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க். சரிங்களா? இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்கு. அடுத்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். கொஞ்சம் வேகமாக போகலாம், கிளாஸ் டைமிங் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, கொஞ்சம் வேகமாக போகும். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் போடுமா? ரைட். ஃபஸ்ட் எடுத்துனா இது என்ன பண்ணணும்? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச் பண்ணால் இது என்ன அப்ரோச் அப்படின்னா, ஆர்டரை கரெக்டாக போட சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கும், அந்த தொங்கிட்டு இருக்கிறத பிடிச்சி போட்டு விட்ருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல இஷ்யூஸ் சச்சஸ் தொங்கிக்கிட்டு இருக்கு. சச்சஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படியே உட்காருது. சச்சஸ்க்கு அடுத்து கிளைமேட் சேஞ்ச் அப்படியே உட்காருது. அப்போ நான் என்ன போடலாம்? சிக்கு அடுத்து ஏ இல்லை, சிக்கு அடுத்து ஏ இருக்குது, சிக்கு அடுத்து ஏ இல்லை. ஓகே, இந்த 2 ஆப்ஷன் வந்து நிற்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷன் வந்து நிற்குது, சிக்கு அடுத்து ஏ. புரியுதுங்கண்ணே? இது இஷ்யூஸ் சச்சஸ் கிளைமேட் சேஞ்ச். சச்சஸ்னா அடுத்து என்ன வரணும்? கமாவாக போட்டு வரும். அதே மாதிரி இங்கே பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் கமா போட்டிருக்கு, எக்கனாமிக் ரெவை இந்த மாதிரி 2 வேக்சினைசேஷன். இப்போ இது ஓகே. அடுத்து குளோபல் லீடர்ஸ் கன்வென்ட் அட்டு த G7 சமிட். அப்போ நான் என்ன வந்துடும்னா டிக்கு அடுத்து பி இங்கே இருக்குது. சரிங்களா? டிக்கு அடுத்து பி இங்கே இருக்குது, டிபிக்கு அடுத்து பி இங்கே இருக்குது. இப்போ நான் பார்க்குறேன் பியில் கடைசியில் முடியுமான்னு மட்டும் பார்த்தா போதும். பியில் பார்க்குறேன் கடைசியாக இந்த G7 சமிட் 2 அட்ரஸ். என்னங்க 2 அட்ரஸ்ன்னு தொங்கிட்டு இருக்காது, அப்போ கண்டிப்பாக பி தான் ஆப்ஷன். சரிங்களா? 2 அட்ரஸ்ன்னு தொங்கிட்டு இருக்காது. கரெக்டாக? இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் 2 அட்ரஸ் அப்படின்னு முடியாதுல்ல, பார்த்தாலே தெரியுது. அதுக்கடுத்து என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன். 2 அட்ரஸ் ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ். கரெக்டாக இந்த பிக்கு அடுத்து சி வருது, அப்படியே உட்கார வச்சு அடுத்து இ போடலாம் லாஸ்ட்டில். ரைட். அடுத்து வாங்க. என்னவோ ஹேவ் எக்ஸ்கலேட்டட்னா முன்னாடி 2 ப்ளூரல் நவுன் வரணும். இந்த டென்ஷன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் கரெக்டாக இருக்குது. பிக்கு அடுத்து ஏ இப்படியும் பேர் போடலாம். பார்த்தனே டக்குன்னு இப்படி பேர் போடலாம். இல்லை அப்படின்னா இந்த இங்கே ஒன்று இருக்கே, ரஷ்யாவுடைய மிலிட்ரி பில்டப்புக்கு நியர் ரஷ்யா மிலிட்ரி பில்டப், நியர் ஹேவ் எக்ஸ்கலேட்டட் வராது, நியர் டென்ஷன்ஸ் பிட்வீன் வராது, நியர் கன்சர்ன்ஸ் ஆஃப் த பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட் வராது, நியர் த உக்ரைனியன் பார்டர் கரெக்டாக இருக்குது. சிஇ ஒரு பேர்னா சிஇ இங்கே இல்லை, தப்பு. சிஇ ஒரு பேர் இருக்காது, இல்லை. இந்த 2 ஆப்ஷன் வந்து நிற்கும். நமக்கு அப்போயே அந்த இதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு பிஏ ஒரு பேர்னு போடலாம்ல. த டென்ஷன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன் ஹேவ் எக்ஸ்கலேட்டட் அப்படின்னும் போது அதுவும் கரெக்டாக வருது. பிஏவும் ஒரு பேர் கரெக்டாக வருது. அப்போ பிஏ வரணும். பிஏ இருக்குது, சிஇ இருக்குது, டி வருது. என்ன சொல்ல வராங்க? அப்போ இந்த டென்ஷன் பிட்வீன் ரஷ்யாவும் உக்ரைனுக்கும் எக்ஸ்கலேட் ஆகிடுச்சு, அதிகமாகிடுச்சு. ஃபாலோயிங் என்ன ஃபாலோ பண்ணி? ரஷ்யாவுடைய மிலிட்ரி பில்டப்பு நியர் த உக்ரைனியன் பார்டர் இருக்குது. ஸ்பார்க்கிங் இந்த அதை பொரிய கிளப்பி விட்டுருச்சு. என்ன அது? ஒரு கன்சர்ன்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் கான்ஃப்ளிக்ட். ஏதோ ஒரு சண்டை போட போகிறாங்கன்னு அதுக்கு அதை சொல்லுவாங்களே, இப்போ காட்டு தீயை பற்றிக்குச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொறி கிளம்பிருச்சு. சரிங்களா? இதான் ஆன்சர். சரிங்களா? ரைட், இதான் ஆன்சர், சி ஆன்சர். அங்கே அடுத்து ஒரு ஆர்சி இருக்குது. இந்த ஆர்சியை பார்க்குறோம். ஆர்சி ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தா நம்ம முதல்ல ஆர்சி ஃபுல்லாக படித்து செய்யணுமா, இல்லை நம்ம டேரெக்டாக ஆர்சியை
உள்ளே போய் கொஸ்டினை வச்சே சால்வ் பண்ணிடணுமான்னு தெரியணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு போய் கொஸ்டினை பார்ப்போம். கொஸ்டினை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நோட்டபிள் அபவுட் இது இப்படி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இது எதுவுமே அப்படியே டேரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. மெயின் டிரைவர்ஸு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்டிங் கான்ட்ரிபியூட்டு. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. இப்போ நம்ம படிக்காமே போட்டலாம். இதெல்லாம் படிக்கவே தேவையில்ல, உள்ளே போய் படிக்க தேவையில்ல, அப்படியே போட்டலாம். சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க? நோட்டபிள் அபவுட் இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத் ஆஃப் 8.2% 2023-24 இருக்குது. அதுக்கு நோட்டபிள் இந்தியாவோட க்ரோத் என்ன எங்கே இருக்குது? இந்த இருக்குது 8.2% ஆஃப் நோட்டபிள் 3 கோட்ஸ் எட்டுனா ஃபஸ்ட்டு செட் பண்ணி 8% ஆஃப் ஹர்டல் ரேட்டு. 8% ஆஃப் ஹர்டல் ரேட்டு கீழே ஆப்ஷனில் பார்த்தனே, இந்த 8% ஆஃப் ஹர்டல் ரேட் இதான் ஆன்சர். சரிங்களா? ஹையஸ்ட் இந்த வேர்ல்டு, லோவர் தன் த குளோபல் ஆவரேஜ், லோவஸ்ட்டு இதெல்லாம் இல்லை. நான் அந்த நம்பர் வந்தனால பார்த்து வச்சிட்டேன். டக்குன்னு இந்த ஆப்ஷன் போனேன், இந்த நம்பர் கிடந்துச்சு. அதே மாதிரி இங்கே சர்பாசஸ் 8% ஆஃப் ஹர்டல் ரேட் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி போட்டாச்சு. ரைட். அடுத்து, வாட் இஸ் த ஒன் ரீசன் டேப்பரிங் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் இன் லாஸ்ட் குவார்ட்டரில் என்ன ஆச்சு? என்ன ஒரு பிரச்சனை, எதனா ஒரு பிரச்சனைனால இதாச்சு? ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனைனால இதாச்சு? லாஸ்ட் குவார்ட்டர் 2023-24, லாஸ்ட் குவார்ட்டர் 2023-24, லாஸ்ட் குவார்ட்டர் நம்பர்ஸ் ஃப்ரம் லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ கன்சம்ஷன் க்ரோயிங்லி ஸ்லோ ஆகுது. ஓகே, நம்ம மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் டேப்பர்டு. இன்வெஸ்ட்மெண்ட் இதே தான் அப்படியே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் டேப்பர் ஆயிடுச்சு. பட் திஸ் இஸ் அ டிரான்சியன்ட் எஃபெக்ட் ஆஃப் நேஷனல் எலெக்ஷன் நடந்திருக்கு. இது எஃபெக்ட் ஆனது எஃபெக்ட் ஆஃப் நேஷனல் எலெக்ஷன். எஃபெக்ட் ஆஃப் நேஷனல் எலெக்ஷன் இங்கேயும் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒன்று தான். சரிங்களா? ரெண்டுமே ஆன்சர் வரலாம். சரிங்களா? ஏன்னா ரெண்டு ஒரே தானே. இது கேபிட்டல் லெட்டர் கொடுத்துருக்கேன், இது ஸ்மால் லெட்டர் கொடுத்துருக்கான். எஃபெக்ட் ஆஃப் நேஷனல் எலெக்ஷனால தான் இது நடந்திருக்கு. சரிங்களா? ஓகே, கரெக்ட். அடுத்து, வாட் செக்டர்ஸ் வேர் த மெயின் டிரைவர்ஸ் ஆஃப் க்ரோத் இன் இந்தியா டியூரிங், அதாவது ரீப்ளேசிங் சர்வீசஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன டிரைவர்ஸ் இருக்குது? சர்வீசஸை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த செக்டர் சர்வீசஸை ரீப்ளேஸ் பண்ணுறது? ரீப்ளேசிங் மெயின் டிரைவர்ஸ் ஆஃப் க்ரோத் ரீப்ளேசிங் சர்வீசஸ் எங்கேருந்து? மேனுஃபேக்சரிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன். மேனுஃபேக்சரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இது ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து, ஹவு டிட் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமிக் க்ரோத் இன் த லாஸ்ட் குவார்ட்டர்? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் வந்து எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது எக்கனாமிக் க்ரோத் லாஸ்ட் குவார்ட்டரில்? கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் growth of government is visible here in ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க மேனுஃபேக்சரிங்க்கு. அண்ட் ஸ்டெப்டு அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ், ஸ்டெப்டு அப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங், இதை ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க. பை ஸ்டெப் அப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெண்டிங் அண்ட் ப்ரொவைடிங் ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங். கரெக்டாக இருக்குது, அப்படியே இருக்குது. சரிங்களா? ஆப்ஷன் டி அடிச்சிடலாம். அடுத்து, வாட் ஃபிஸ்கல் இண்டிகேட்டர் சஜஸ்ட் ஸ்ட்ராங் எக்கனாமிக் பர்ஃபார்மன்சஸ்? எந்த ஃபிஸ்கல் இண்டிகேட்டர் வந்து ஸ்ட்ராங் எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸை சஜஸ்ட் பண்ணுது? எந்த எக்கனாமிக் எந்த ஃபிஸ்கல் எந்த ஃபிஸ்கல் லாஸ்ட் குவார்ட்டர் ஃபிஸ்கல் தான் இருக்குது. ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் ஆன் த கோர்ஸ் ஆக்சிலரேட்டட், டேக்ஸ் ரெவென்யூ இஸ் பாயாண்ட் அண்ட் ஸ்டேட் ஓன்ட் என்டர்பிரைசஸ் ஆர் பாய்ஸ்டு டு டெலிவர் ஹேண்ட்ஸம் டிவிடெண்ட்ஸு. ஓகே, திஸ் கிரியேட் ஓகே ரைட். இந்த இருக்கார்ல ஹெட்ரூம். ஓகே, டு இன்க்ரீஸ் த எக்கனாமிக் பொட்டன்ஷியல். எது தீஸு கேபிட்டல் இன்டென்சிவ் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல்லாம் இதாகிடுச்சு. ஓகே, கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. ஓகே, ரைட். டேக்ஸ் ரெவென்யூ தான். டேக்ஸ் ரெவென்யூ இஸ் பாயண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? பாயண்ட் டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் இம்ப்ரூவ்டு எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோல், இதுதான் ஆன்சர். சரிங்களா? கவர்மெண்ட் டேக்ஸ் எல்லாம் குறைக்கல, பாயண்ட்னா அதிகப்படுத்திட்டாங்க. டேக்ஸ் ரெவென்யூ அதிகமாகிடுச்சு. அதான் பாயண்ட்னா பார்த்தோம்ல முன்னாடி, இன்க்ரீஸ் ஆகிறது. ரைட். அடுத்து, அது சினோனிம் என்னது? டிரான்சியன்ட்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டேர்ம், டெம்பரரி அப்படின்னு சொல்லலாம். டெம்பரரி ஆர் ஷார்ட் டேர்ம். காலையில் நம்ம எந்திரிச்சு பார்த்தோன்னா இந்த செடி மேலாம் ஒரு தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் பாருங்கள். பனின்பாங்கள்ல, அந்த பனி தான் டிரான்சியன்ட் மாதிரி. சரிங்களா? அந்த தண்ணி மாதிரி இப்படி ட்ராப்ஸாக கிடக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே காணாமல் போயிடும். அதான் டெம்பரரி. ஷார்ட் டேர்ம், டெம்பரரி இது ஆன்சர். சரிங்களா? சினோனிம் கேட்டிருக்காங்க, ஆன்சர். நீங்கள் இந்த இது எனக்கு டெம்பரரின்னு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், கீழே இருக்க ஆப்ஷன்லாம் பாருங்கள். பர்மனெண்ட்னா என்னது? ஃபுல் டைமாக இருக்காது. என்டியூரிங்னா அது லாங் லாஸ்டிங்காக இருக்குது, அதாவது ரொம்ப நாள் நீடிக்கக்கூடியது. என்டியூரிங். அடுத்து லாஸ்டிங்னா அது கடைசி வரைக்கும் இருக்குது. பெர்சிஸ்டன்ட் என்னது? கண்டினியூஸாக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. சரிங்களா? ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ என்னது சார்? டிரான்சியன்ட். டெம்பரரி. சரிங்களா? ரைட். ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னா வச்சுக்கோங்க. ரைட். அடுத்து, இங்கே ஆண்டனிம் என்னது? பாயண்ட் என்ன தெரியுமா சார்? இங்கே நீங்கள் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அர்த்தம் தெரியல, பாயண்ட்டுக்கு அர்த்தம் தெரியல, கீழே போய் ஆப்ஷன் பாருங்கள். சியர்ஃபுல் என்ன சார்? பாசிட்டிவான வார்த்தை. சியர்ஃபுல்னா என்னது? பாசிட்டிவான வார்த்தை. ஓகே, இது பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து,
ரெண்டாவது அப்பு பீட் அர்த்தம் தெரியாது விட்டுருக்கேன். லைட் ஹார்ட்டட்னா என்னது தெரியுமா? லைட் ஹார்ட்டட் ரொம்ப இறங்குற மனசு அப்படின்பாங்களே, லைட் ஹார்ட்டட், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்குது, அதான் லைட் ஹார்ட்டட். ஓகேங்களா? மனசு இதமாக இருக்குது அப்படின்வீங்களே, அதான் லைட் ஹார்ட்டட். மெலன்கலிக்னா நெகட்டிவ் சார். மெலன்கலிக்னா சேடு சாங். சரிங்களா? இந்த அசுரன் படத்தில் வரும் பாருங்க ஒரு பாட்டு, அவங்க பையன் இறந்த பிறகு, அதெல்லாம் மெலன்கலிக் சாங்குவாங்க. என்னென்னா ரொம்ப சேடான சாங். சரிங்களா? ஆப்டமிஸ்டிக்னா என்ன சார்? பாசிட்டிவ். எவ்வளோ அடி அடித்தாலும் நல்லவன் மாதிரியே சிரிச்சுட்டே போயிடுவாங்க பாருங்க, அதான் ஆப்டமிஸ்டிக். ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை. ஆப்டமிஸ்டிக்காக இருங்க நீங்கள் எல்லாம். சரிங்களா? ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அப்பு பீட்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ மியூசிக் இப்படியே போயிட்டு இருக்குமா, டர் அப்படின்னு மேலே போகும்ல, சர்ன்னு மேலே போகும்ல, அப்புறம் என்னது எனர்ஜி ஆகுது, எந்தூசியாசம் ஆகுது, சியர்ஃபுல்லாக இருக்குது. அந்தந்த இடத்துல ஒரு பீட்டு ஏறும் பார்த்தீங்களா, அப்படியே அந்த மஞ்சள் கலரில் அப்படியே போயிட்டே இருக்கும், சல்லுன்னு மேலே ஏறும், இப்படி போகும்ல, அதுதான் அப்பு பீட்னானது சியர்ஃபுல். அப்போ பாயன்னா என்ன அர்த்தம் சார்? பாயன்னா சியர்ஃபுல். சரிங்களா? சியர்ஃபுல்லு. அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்குது? மெலன்கலிக்னா என்னது? சேடாக இருக்குது. சரிங்களா? ரைட், அவ்வளோதான் சார். மொத்த கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா? இப்போ ஒரு டக்குன்னு ஒரு ரிவிஷன், இது வரைக்கும் பார்த்த எல்லா வெக்காப்ஸையும் சேர்த்து ஒரு ரிவிஷன் அடிச்சிடுவோம், டக்குன்னு அடிச்சுட்டு முடிச்சு விட்ருவோம். சரிங்களா? சரி, அப்படியே ரிவர்ஸ்லேருந்து போகலாமா? ரிவர்ஸ்லேருந்து போகலாம். சரிங்களா? ஓகே. தூங்காதீங்க. கமான் போமா. பாயன்னா என்ன சார்? பாயன்னா என்ன பார்த்தோம்? சியர்ஃபுல்னு பார்த்தோம். சியர்ஃபுல். ஓகே. பாயன்னா என்ன தெரியுமா சார்? ஒன்றும் இல்லை, இப்படி ஃப்ளோட் ஆகுது சார். இப்படி மேலே இப்படி கிடக்கும், இப்படி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மேலேயே ஃப்ளோட் ஆகிட்டு இதமாக இருக்கிறது, அப்படியே சியர்ஃபுல்லாக இருக்காது, அதான் பாயாண்ட். சரிங்களா? அடுத்து சியர்ஃபுல். அப்பு பீட்னானது இந்த மியூசிக் இப்படி மேலே போயிட்டு வரும் பார்த்தீங்களா, அப்போனா என்னது? எந்தூசியாசமாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது, சியர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து லைட் ஹார்ட்டட் என்ன சார்? ரொம்ப மனசே ரொம்ப இலகு மனசாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு லைட் ஹார்ட்டடாக இருப்பீங்களா, அது மெலன்கலிக்னா என்னது? மெலன்கலிக்னா சேடு சாங், ரொம்ப சோகமான விஷயம். சரிங்களா? சேடு சாங் அப்படின்னா மெலன்கலிக் சாங்னா சேடு சாங். சரிங்களா? அடுத்து ஆப்டமிஸ்டிக்னா சார் ரொம்ப பாசிட்டிவான வார்த்தை. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல நாட்டம் அடிப்பா, அப்படியே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறது அது. அடுத்து டிரான்சியன்ட்னா என்னது? டெம்பரரி, அப்படியே அந்த பனித்துளி மாதிரி விழுந்திருக்கிறது, அதான் டிரான்சியன்ட், டெம்பரரி. சரிங்களா? பர்மனெண்ட்னா உங்களுக்கு தெரியும் என்டியூரிங்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கிறது. அடுத்து லாஸ்டிங். அடுத்து பெர்சிஸ்டன்ட்னா என்னது? கண்டினியூஸாக இருக்குது. ஓகேங்களா? பர்சிஸ்ட் அப்படின்னா கண்டினியூஸாக இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்து இந்த இங்கே பாயாண்டன் இருக்கா, பாயாண்டன்ற வார்த்தை. பாயாண்ட் என்ன பார்த்தோம்? இப்போ தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? சியர்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா? அதிகமாக இருக்கிறது. சரிங்களா? டேக்ஸ் ரெவன்யூ இப்போ அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சோர்ஸ் தேவைக்கும் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. ரைட், வாங்க அடுத்து. இங்கே எதுவும் வார்த்தை பார்த்தோமா? எஸ்கலேட்டர்னா சார்? இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. எஸ்கலேட்டர்னு ஒன்று இருக்கும்ல, என்ன இருக்கும்? அந்த படி மாதிரி இருக்கும், இப்படி ஏறி நின்னீங்கன்னா அப்படியே அதுவே உங்களை கூட்டிகிட்டு போய் அதுவே உங்களை இறக்கி விடல, அதான் எஸ்கலேட்டர். அது மாதிரி எஸ்கலேட்டர்னா என்னது? இன்க்ரீஸ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்குது. சரிங்களா? அதான் எஸ்கலேட்டட். அடுத்து இங்கே வேறு எதுவும் வார்த்தைகள் பார்த்தோமா? இல்லை, இங்கே எதுவும் வார்த்தைகள் பார்க்கல. ரைட், அடுத்து இங்கே இது ஹோம்ஒர்க் சார். இதை முடிஞ்சால் உங்களால் கமெண்ட்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்லிடுங்க. சரிங்களா? கமெண்ட்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்லிடுங்க. ரைட், அடுத்து இங்கே எது வார்த்தைகள் பார்த்தோமா? இல்லை. இங்கே என்ன பார்த்தோம்? ஜெரண்டு இன்ஃபினிட்டின்னு பார்த்தோம். ஜெரண்டுக்கு முன்னாடி இருந்தால், அண்டுக்கு முன்னாடி ஜெரண்டு இருந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஜெரண்டு தான் இருக்கணும்னு பார்த்தோம். அடுத்து இங்கே த்ரெட்டு. இங்கே எது வார்த்தைகள் பார்க்கல, ஆனால் என்ன பார்த்தோன்னா இங்கே நெய்தர் எய்தர்லாம் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து நெய்தருக்கோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னவாக இருக்காரோ அந்த சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்தால் வெர்பு ப்ளூரலாக இருக்கணும், அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தால் வெர்பு சிங்குலராக இருக்கணும். அடுத்து எவ்ரி ஒன் அப்படிலாம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன போடணும்? சிங்குலர் வெர்பு சிங்குலர் நவுனு சிங்குலர் வெர்பு போடணும். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே நிறைய வார்த்தைகள் படித்தோம். ஸ்ட்ராட்டஜின்னு என்ன சார்? ஸ்ட்ராட்டஜின்னு என்னது? பிளான் என்னது? ஸ்ட்ராட்டஜி, புது ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க, என்ன பிளான் போட்டிருக்காங்க, என்ன எய்ம்ஸ் டூ என்ன பண்ணுறாங்க? எலக்வெண்ட் என்ன சார் பண்ணுறது? ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது, நல்ல தெளிவாக ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறது. அடுத்து பூஸ்ட் என்ன சார்? இம்ப்ரூவ் பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து ஆகுமெண்ட் என்ன பார்த்தோம்? இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆகுமெண்ட் என்னது? அந்த புக்கு மேலே அடிக்கடிக்க வச்சுருந்தோம்ல, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. புக்கு அடிக்கடிக்க வச்சுருக்காங்கன்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா? பிராண்ட் அவேர்னஸ் அண்டு கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் என்ன பண்ணுறோம்? என்ஹான்ஸ் பண்ணுறது. என்ஹான்ஸ்னா என்னது? இம்ப்ரூவ் பண்ணுறது. அடுத்து இம்ப்ரூவ். ஓகே. ஹிண்டர்னா என்ன சார்? தடை போடுறது. ஹிண்டர்னா தடை. ஓகேங்களா? ரைட். அடுத்து டிஸ்பைட் பேசிங் நியூமரஸ் சேலஞ்ச் பேசினாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க? சி ரிமைண்ட் ஆன்சியஸ்னா என்ன சார்? ஒரிடி, எந்நேரம் டிப்ரெஷன்லேயே இருக்குது. சரிங்களா? எந்நேரம் பதட்டம் டிப்ரெஷன்லேயே இருக்கிறது தான் ஆன்சியஸ். அடுத்து கம்ப்ளேஷன் என்ன சார்? நம்ம ப்ரிலிம்ஸ் தான் கிளியர் பண்ணிப்போம், மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருக்காது கெப்பாசிட்டிக்காக இருந்தாலும் நம்மளோட கீழே ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன்கிட்ட நம்ம சீனை போட்டு நம்ம செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிறோம்ல, அதான் கம்ப்ளேசன்ட். சரிங்களா? செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அடுத்து ரெசிலியன்ட், ரொம்ப நெகட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவான செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ரெசிலியன்ட் என்ன சார்? எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்களா, அதான் ரெசிலியன்ட். டிட்டர்மெண்ட்னா அதுதான் அர்த்தம். லெத்தாஜிக்னா என்னது? அப்படியே லேசியாக இருக்குது. ஹெசிடென்ட்னா தயக்கப்பட்டு இருக்குது. சரிங்களா? ஹெசிடென்ட்.
அடுத்து லாயர் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்போஸ்னா என்ன பார்த்தோம், 2 மார்க் கொஸ்டின் 5 மார்க் 10 மார்க் கேள்வி எழுதுவாங்களா, அது இந்த வருத்தப்பட வாலிபர் சங்கம் படத்தை சொன்னல, கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே அப்படின்வாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்ல சார் அப்படின்னு சொல்லி பேசுவாங்கல்ல, அதான் வெர்போஸ். தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, அதான் வெர்போஸ். அடுத்து இங்கே கன்வின்ஸ் பண்ணியிருக்கு யாரை, ஜூரினா யார், ஜட்ஜை என்ன பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருக்கு, என்னது அக்விட் என்னது, அவங்க கில்ட்டி கிடையாது, அதாவது அவங்க கில்ட்டி அப்படின்னா என்னென்னா அவங்க தான் அந்த குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்லிடுறது, ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா. இதே ப்ரூவன் நாட் கில்ட்டி அப்படின்னா அவங்க செஞ்சதுக்கான ப்ரூஃபே இல்லை நம்மள்ட்ட, அவங்க வந்து எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு சொல்லி கோர்ட்டே வந்து அதை டிக்ளேர் பண்ணால் அதான் வந்து அக்விட். சரிங்களா. டிபெண்டன்ட்னா யார் மேலே குற்றம் போடுறாங்களோ அவங்க தான் டிபெண்ட். அது கம்பெல்லிங்னா என்னது, கன்வின்சிங்காக பேசுறது. இந்த லாயர் ஆர்குமெண்ட் கன்வின்சிங்காக இருந்திருக்கு. அடுத்து வேக்னா அன்கிளியரு, ஆம்பிவேலண்ட் ஈக்விவோக்கல் அப்படின்னு என்னன்னா அன்சர்டைன். ஆம்பிவேலண்ட் ஈக்விவோக்கல் அப்படின்னு வந்து அன்சர்டைன். அடுத்து எக்கனாமிக் டவுன் டர்னில் இருந்துருக்கு. அப்போ ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன பண்ணுது, சர்வே பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா. அப்போ அப்லோட்னா என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ தான் நம்ம இப்போ திடீர்னு ஒரு செலவு வந்தால் கூட அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி இருக்கணும், அதான் வந்து அப்லோட். சால்வெண்ட், அதாவது சால்வெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு படிச்சிங்கன்னா தெரியும், இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடுன்னு ஒரு கோடு இருக்குது, பேங்கிங் அவேர்னஸில் வரக்கூடிய ஒரு டாபிக், சரியான டாப்பிக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. சால்வன்சின்னு அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. அடுத்து இன்சால்வெண்ட்னா என்னது, நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியலன்னா அது இன்சால்வெண்ட்டு. அப்போ அப்லோட்டுன்ற வார்த்தை என்னது, ஃபினான்ஷியலாக சொல்கிற வார்த்தை. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்மளால் சால்வெண்ட்டாக இருக்க முடியுமா இல்லையா, நம்ம ஃபினான்ஷியலாக மேக்கப் பண்ணிக்க முடியுமா, ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்றது. அஹெட்னா மேலே போகிறது, ப்ராஃபிட்டபிள்னா ப்ராஃபிட் ரீச் பண்ணுறது, அப்பார்ட்னா தள்ளி இருக்கிறது, கமிட்டட்னா நம்ம சொன்ன விஷயத்துக்கு கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது. ரைட். அடுத்து நியூ மேனேஜரோடைய அப்ரோச் வந்து பார்த்திங்கன்னா என்னதுன்னா என்னவாக இருக்குது, என்லிவினிங்னா என்னது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது, எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. அந்த லைவ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்தாலும் எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தட் இஸ் என்டையர் டீமை மோட்டிவேட்டடாக ஈகர் டு ஸ்டார்ட் இருக்குது. ஆம்பிகோஸ்னா என்னது, அன்கிளியர்னு படித்தோம். அடுத்து கான்ட்ரவர்சியல்னால் நெகட்டிவாக ஒரு விஷயத்தை, தேவையில்லாத விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், மேற்கொண்டு இந்த நெருப்பை கொளுத்தி என்ன பெருசாக்கி விட்ருவாங்களா, அதான் இது கான்ட்ரவர்சி. அடுத்து லெத்தாஜிக்னா லேசியாக இருக்குது. ரிடண்டன்ட்னா என்ன பார்த்தோம், அன்னெசரி, அதாவது தேவையில்லாத விஷயங்களில் நிறைய திருப்பி சொல்லிகிட்டே இருக்குது. சரிங்களா. ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும்போது நிறைய, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஆர்கியூமெண்ட் நடந்துருக்கும், திருப்பி சொன்ன விஷயத்திலே சில பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள், வெறுப்பேற்றுறதுக்கு, அதான் ரிடண்டன்ட். திருப்பி பண்ணிகிட்டே இருக்குது, ரிப்பீட்டேஷன் ஆகிட்டே இருக்கும், அதான். ரைட். ஆம்பிகோஸ்னா என்னது, அன்கிளியர். ஓகேங்களா. இது பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஆம்பிகோஸ்னா அன்கிளியர்னு பார்த்தோம். இந்த இடத்துல வெதர் வந்து அன்கிளியராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த வார்த்தையை பார்த்தோம், அந்த பெயிண்டிங்ஸ் ஆம்பிகோஸ் கலர். ஆம்பிகோஸ்னா என்னது, அன்கிளியர் கலர் பிளண்டட் சீமிங்லி கிரியேட்டிங் காமிங் எஃபெக்ட். அதாவது அது அன்கிளியராக இருக்குன்னா, கிளியராக இருந்தால் கூட பரவாயில்ல, கலர் கிளியராக இருந்தால் கூட நமக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். ஆனால் அவங்க அன்கிளியர் எஃபெக்ட் எப்படி சொல்ல முடியும், அதனால் இதுவும் தப்பு தான். 3யும் வராது. ஆனால் நம்ம பார்த்தோன்னே 1 வராதுன்னா எல்லா ஆப்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டு 2 போட்டு போயிடலாம். சரி. அடுத்து லக்கோனிக்னா என்னது, நம்ம கிரஷ்ட்டு நம்ம மெசேஜ் கஷ்டப்பட்டு போடுவோம், அவங்க ஓகே தம்ஸ் அப் இதை மட்டும் வரும் பார்த்தீங்களா, அதான் லக்கோனிக் ரிப்ளை. சரிங்களா. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. இந்த ப்ரொஃபஸர் வந்து ரொம்ப கம்மியான டீச்சிங் மட்டும் பண்ணியிருப்பார், அதனால் வந்து இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காதுன்னு இருப்பாங்க. ஓகேங்களா. இந்த இது நம்ம ஆன்சர் பார்க்கலையோ, த நாவல் வாஸ் ப்ரைஸ்டு ஃபார் இட்ஸ் லக்கோனிக் ஸ்டைல். லக்கோனிக்னா ரொம்ப அதிகம் பேசாமல் மினிமலாக மட்டும் பேசுகிற மாதிரி ஒரு ஸ்டைல் வச்சுருக்காங்க. விச் கன்வேடு காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸ் வித் மினிமல் வேர்ட்ஸ். பாருங்கள், காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸ், நிறைய இமோஷன்ஸை மினிமலான வேர்ட்ஸை மட்டும் வச்சே சொல்லியிருக்காங்க. புரியுங்களா. கமலஹாசன் படம் மாதிரி. சரிங்களா. அவருடைய படம் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சும்மா 2 செய்கை தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே அவ்வளோ மீனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இன்டர்பிரேட் பண்ணி. அது மாதிரி மினிமல் வேர்ட்ஸ் தான், ஆனால் அதுக்குள்ளே நிறைய இமோஷன் இருக்க மாதிரி இந்த நாவல் இருக்குது, அதுக்கு தான் இந்த நாவலை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ரைட். அடுத்து இங்கே ஆப்டுரேட்னா என்ன பார்த்தோம், ஆப்டுரேட்னா ஸ்டபர்னாக இருக்குது. நம்ம ஆட்டிடியூட் வந்து நம்ம மாற்றிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு யாரை சொன்ன எக்ஸாம்பிளாக, விஜய் சொன்னோம்ல, அதாவது வந்து ஒரு தடவை முடிவு போட்டால் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்றது, அது மாதிரி தான். இந்த பாருங்கள், இவர் பாருங்கள், நான் அந்த ஹை பேயிங் ஜாபை நான் குவிட் பண்ணிட்டு தான் நான் ஊரை சுற்ற போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இந்த அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் அப்படியே ஆப்டுரேட்டாக இருக்காங்க, ஸ்டப்பர்னாக இருக்காங்க, நான் அப்படியே இருப்பேன்னு சொல்லிட்டு. அதனால் என்ன இருக்குது, இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியல. சரிங்களா. ஓகே, இதோட கிளாஸ் முடிஞ்சு. சரிங்களா. இனிமேல் டெய்லியும் காலையில் 9 AM இதே மாதிரி கிளாஸஸ் கொண்டு போகலாமா, கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டினியூ பண்ணிடுறேன். சரிங்களா. ரெகுலராக இங்கிலீஷ்க்கு. சரிங்களா. 1 PM, அதாவது மதியம் 1 PM வந்து பார்த்திங்கன்னா குவான்சி ரீசனிங் சேர்த்த மாதிரி இப்போ ஒரு கிளாஸ் போயிட்டுருக்கு. இந்த வாரம் IBPS PO இருக்கிறதுனால IBPS PO ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வீக்கில் இருந்து இதை வந்து நம்ம கிளர்க்கு மெயின்ஸுக்கு கொண்டு போயிடும், குவான்ஸ் ரீசனிங் எடுத்து சேர்த்த மாதிரியே கொண்டு போயிடுவோம். சரிங்களா. 9 AM இந்த மாதிரி கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை வெக்காப்ஸ் படிக்கலாமா, இல்லை இங்கிலீஷில் வேறு எதுவும் கொண்டு வாங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும்தான்.
காலையில் 9 மணிக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் கொண்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இதே மாதிரி கிளாஸ் கண்டினியூ பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்டினியூ போடுங்க. இல்லை இதில் கொஞ்சம் மாற்ற மாதிரி மாற்றி கொண்டாங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மாற்றி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். அந்த கிளாஸையும் பாருங்கள். இந்த கிளாஸ் மட்டும் பார்க்காதீங்க, அந்த கிளாஸ் பாருங்கள். அதுவும் நல்லா தான் நடத்துவேன். சரிங்களா? அதில் நிறைய ஷார்ட்கட்லாம் சொல்லி தருவேன். நீங்கள் அந்த கிளாஸ் கூட பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.